மற்றும் ஒரு உடனுக்குடன் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே செல்லும் பாதையை அகலப்படுத்த கோரி வளையங்குளம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்த கோரி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் போராட்டம் காரணமாக சாலையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, தற்போது மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பரங்குன்றம் ஊராட்சிக்கு உட்பட்ட வளையங்குளம் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணிகளானது 38 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அந்த வளையங்குளம் பகுதியில் தொடர்ந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்தமட்டிலும் அதிக அளவிற்கான கிராமங்களை இணைக்கும் பகுதி என்பதால் தொடர்ந்து விபத்துகள் அதிகரித்து மாணவ மாணவிகள் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக தான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பிலாக மேம்பாலம் அமைக்கும் பணிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேம்பாலத்தின் கீழாக 20 அடி சாலை அமைப்பதற்கான பணிகள் நடத்தப்படக்கூடிய நிலையில் அதுபோன்று 20 அடி சாலைகள் அமைத்தால் அந்த பகுதியில் உள்ள வளையங்குளம் பகுதி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் செல்லக்கூடியதில் கடும் சிரமம் ஏற்படும் எனவும், எனவே 40 அடி சாலையாக அகலப்படுத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஏற்கனவே கடந்த மாதம் வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் அப்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதுவரைக்குமாக அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமல் 20 அடி சாலை பணிகளுக்கான அந்த பணிகள் மட்டும் மீண்டும் தொடர்வதாக கூறி அந்த பகுதியை வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மதுரை விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வளையங்குளம் பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் காலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் கூட நீண்ட நேரமாக தேசிய நெடுஞ்சாலையில் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்பது 20 அடி சாலையை 40 அடி சாலையாக அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால்தான் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக இது குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. காலையில் அந்த வளையங்குளம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக விமான நிலையம் செல்லக்கூடிய மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளானது. சாலை மறியல் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்.